தொடர் கனமழையால வீட்டுடைய சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு நபர் பரிதாபமா உயிரிழந்தது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சேலம் அன்னதானப்பட்டி கண்ணகி தெரு பகுதியை சேர்ந்த செந்தமிழ் அப்படின்றவருக்கு வயதாகுது அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய மனைவி கார்த்திகேஸ்வரி, இவங்களுக்கு வர்ஷினி பிரியா அப்படின்ற 13 வயசு மகள் ஒருத்தவங்க இருக்காங்களாம். இந்த நிலையில செந்தமிழ் நெத்திமேடு பகுதியில் இருக்கிற சின்டெக்ஸ் கம்பெனில ஊழியரா பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுல மனைவியும் மகளும் ஒரு அறையில தூங்க, செந்தமிழ் வெளிப்புறத்துல இருக்கிற ஒரு அறையில தூங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல கடந்த 2 நாட்களா பெஞ்ச மழையால ஓட்டு வீடு முழுக்க நனைஞ்சிருந்தது அப்படின்னு கூறப்படுது. ஓட்டு வீட்டுடைய சுவர் இடிஞ்சு செந்தமிழ் மேல விழுந்திருக்கு. இதுல அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. வேறு ஒரு அறையில தூங்கிட்டு இருந்த அவங்களுடைய மனைவியும் மகளும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தகவல் அறிஞ்ச செவ்வாய்பேட்டை தீயணைப்பு துறையினர், அதுக்கப்புறமா அன்னதானப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து இடிபாடுகள்ல சிக்கியிருந்த செந்தமிழை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. கனமழையால வீட்டுடைய சுவர் இடிஞ்சு விழுந்து ஒருவர் பரிதாபமா உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.